ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இப்போ நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூட நம்ம ஒரு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 3/4 கிலோ அளவு சிக்கன் சேர்த்து பிரியாணி இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கான பொருட்கள் தான் இது. இப்போ இது கூட தேவையான அளவு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட புதினா மல்லிக்கீரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் பிரியாணி மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஊற வச்சு அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த பிரியாணி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படின்றனால. இந்த மாதிரி ஒன் டைம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த டைமில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 2 விசில் வச்சதுக்கப்புறமா கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் 3 லெமனோட ஜூஸஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி, இப்போ பாஸ்மதி ரைஸ் அப்படின்றனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே அரிசி ஊற வச்சாச்சு. 1.5 மணி நேரம் இந்த அரிசி ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதனால தான் அரிசி கலராக இருக்குது. இப்போ எல்லா அரிசியையும் நல்லா இந்த குக்கரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே குக்கரை நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா இது கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி கரெக்டான ஸ்டேஜுக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு மூடிட்டு மேலே தண்ணி வச்சு தம் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு தம் வச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி சூப்பராக தண்ணி எல்லாமே வற்றி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.